கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன 4 வரிகள். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நீர் போதும் பாருங்களுக்கு, வேற எதுவும் வேணாம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளே, ஏன் இந்த பாட்டு பாடணும்னா, அவர் வந்தால் சூழ்நிலை மாறும், கஷ்டங்கள் தீரும், நன்மைகள் பெருகும். நான் தள்ளப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தேன், பாவிகளின் வழியில நடந்து கொண்டிருந்தேன், பாவியின் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தேன். மண்ணுக்கு போற சரீரத்தை என் தேவனாகிய கர்த்தர் மீட்டு தந்தார். ஆமே. ஏன் இதை சொல்றேன்னா, எவ்வளவு பழக்கங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எத்தனை அநியாயங்கள் நான் செய்திருக்கிறேன், எவ்வளவு பாவங்கள் செய்திருக்கிறேன். அதெல்லாம் மன்னித்து, பிள்ளையே நான் இதற்காக உன்னை படிக்கல, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உம்மை நான் உயர்த்துவேன். இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பார்த்தீங்களா? நான் பாவியா இருக்கிறேன், பாவியில வாழ்ந்துட்டு கொண்டிருக்கிறேன், என்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இது உனக்கான வாழ்க்கை இல்லை, உனக்கான வாழ்க்கை என்னிடத்துல வா, உனக்கான வாழ்க்கைய நான் உனக்கு காண்பிக்கிறேன் சொல்லிட்டு மண்ணுக்கு போற சரீரத்தை மீட்டு தந்து இன்னைக்கு அவருக்காக ஒரு ஊழியம் செய்ய வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆமே. ஆமாங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எத்தனை பாவங்கள் செய்து கொண்டிருந்தாலும், எத்தனை அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தாலும், தேவ பிள்ளைகளே, உங்க பாவங்களை மன்னிக்க அவர் ஒருவர் மாத்திரமே, உங்க நியாயத்தை விசாரிக்க அவர் ஒருவர் மாத்திரமே. தேவ பிள்ளைகளை, மனம் திரும்புங்கள், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், அவர் உண்மை உள்ள தெய்வம். நீங்க இன்னைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கலாம், எத்தனை அநியாயங்கள் செய்து கொண்டிருக்கலாம். உங்க பாவத்தின் மத்தியில மரணத்தை நீங்கள் சந்திக்க வேண்டும். அப்புறமா நீங்க பாவம் செய்றீங்கன்னா தயவு செய்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, இனி நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இனி நான் இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு முழங்காலிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் வரும் பொழுது நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருப்பீர்கள். வெளிப்படுத்தல விசேஷத்தில் நீங்கள் படிச்சு பாருங்க, வெளிப்படுத்தல் வசனத்தை, அவரோட வருகை அதுல சொல்லியிருக்கோம். அதனால்தான் சொல்றேன், இனி வரும் நாட்கள்ல பாவத்தின் வாழ்க்கையில வாழ வேண்டாம், அநியாயத்துல வாழ வேண்டாம், பிறரை நோகடித்து வாழ வேண்டாம். இனி வரும் நம்ம வாழ்க்கையெல்லாம் அவருக்காக மட்டும் நம்ம வாழ போறோம், அவர் ஒருவருக்காக மட்டும். நீங்க பயப்படாதீங்க, உங்க பாவங்களை ஒப்பு கொடுங்க, மன்னிடுங்க. ஒப்பு கொடுத்தால் நிச்சயம் அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தெய்வங்க, அவர் மனதுருகும் தெய்வம். நீங்க முழங்காலிட்டு கண்ணீரிட்டால் நிச்சயமாய் அவர் உங்க பாவத்தை மன்னிப்பார்.
நம்ம பாவம் செய்யக்கூடாது தானேங்க அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். நமக்காக நம்மளோட பாவம்லாம் அவர் தானேங்க சுமந்தார். அப்போ இனி வரும் நாட்களில் நம்ம பாவங்களிலிருந்து மீட்டு அவருக்காய் பரிசுத்தம் வாழ்க்கையை வாழ வேண்டும். அவர் வருகைக்கு முன்னே எல்லா பிள்ளைகளும் ஆயத்தப்பட வேண்டும். நிச்சயமாய் அவர் சீக்கிரமா வரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, இனி வரும் நாட்கள்ல உண்மை விசுவாசமா இருங்க. ஆண்டவரோட ஊழியத்துல உண்மையா இருங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் சொல்றேன், தேவனிடத்தில் உண்மையா இருங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவர் முன்னாடி மறைக்கவே முடியாது. உங்க குடும்பத்திலே இருக்கலாம், உங்க தனிப்பட்ட விஷயத்துல இருக்கலாம், ஆனா அவரிடத்தில் எந்த ஒரு காரியத்தையும் மறைக்கவே முடியாது. அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், நம்மளை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவத்திலிருந்து விடுவீங்க. நிச்சயமாய் அவர் உங்களை மன்னித்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.